இந்த வினாவை விரைந்து பார்ப்போம். ஏ என்பவர் டியின் மனைவி, டி என்பவர் பியின் தந்தை, பி மற்றும் சி ஆகியோர் சகோதரிகள் எனில் ஏ என்பவர் சிக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்கு. இப்போ இந்த கேள்வியில் முதல் குறிப்பு ஏ என்பவர் டியின் மனைவி. இதை நீங்கள் படிக்கும்போது டியின் மனைவி ஏ அப்படின்னு பின்புறத்துலேருந்து வாட்சி பாருங்கள், நமக்கு குறிப்பதற்கு எளிமையாக இருக்கும். அப்போ டியின் மனைவி ஏ அப்படிங்கும்போது டி வந்து ஆண் அப்படிங்கிறது உறுதியாயிரும். அப்போ டியை கட்டத்துக்குள்ளே வரைஞ்சிருங்க. அதுக்கடுத்து ஏ வந்து மனைவிங்கிறனால இரட்டை கோடு போட்டு வட்டத்தில் ஏயை குறிச்சிருங்க. அதுக்கடுத்து இரண்டாவது குறிப்பு எடுத்துக்கோங்க. டி என்பவர் பியின் தந்தை. அப்போ டியினுடைய மகனோ மகளோ, அப்போ கீழே எழுதிடுங்க பிஏ. ஆனால் அவர் மகனா மகளான்னு தெரியாது. அடுத்த குறிப்புக்கு போயிடுவோம். பி மற்றும் சி ஆகியோர் சகோதரிகள். அப்போ இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் சகோதரிகள்னால வட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். அப்போ பியையும் வட்டத்தில் குறிச்சிருங்க. சகோதரிங்கிறனால சைடில் ஒரு கோடு மட்டும் போட்டு சி குறிச்சிருங்க. இப்போ இந்த 4 பேர் குறிச்சிட்டோம். டி, ஏ, பி, சி குறிச்சிட்டோம். வினாவை பார்ப்போம். ஏ என்பவர் சிக்கு என்ன உறவு? ஏங்கிறவர் சிக்கு என்ன உறவு? சி நிலையிலேருந்து மேல் நோக்கி போகிறதுனால அவங்க வந்து தாய். இங்கேருந்து அங்கே மேலே போனோம்னா மேலே போகக்கூடிய குறிப்பு வந்து எதை குறிக்கும்? தாய்ங்கிற உறவை குறிக்கும். இப்போ சப்போஸ் மேலேருந்து கீழே வர்ற மாதிரியான கேள்வி கேட்டிருந்தால் மகள் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மிக எளிமையாக இந்த படங்கள் வரைஞ்ச உடனே அந்த விடையை சொல்லிடலாம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட வினாக்கள் இருந்தாலும் விடை சொல்ல விடலாம், விடை கூற முடியும். விரைவாக விடை சொல்லிடலாம், சரியாக விடை கூறிடலாம். வாழ்த்துக்கள்.